சரி, மாத கிரகமாகிய ராஜோகாதிபதியாகிய செவ்வாய் பாத்தீங்கன்னா மாதத்தின் மிடிலுக்கு அப்புறம் செகண்ட் தேர்ட் வீக் அப்புறம் வரக்கூடிய மாற்றம் என்னன்னா, இந்த தேதியில பிறந்தீங்க, எந்த ஊர்ல பிறந்தீங்கிறத கொடுத்தா என்ன மாதிரி ஜாதகம் வருது, எந்த லக்னத்துல பிறந்திருக்கீங்க அப்படிங்கறது போட்டு இப்ப நடக்கக்கூடிய தசாபுக்திகள் வந்து இந்த மாதிரி கடந்த 2025 இருந்து நீங்க என்ன மாதிரி முயற்சிகள் எல்லாம் போட்டீங்களோ அது எல்லாமே மாறி அடுத்த வரக்கூடிய ஜூன் மாதத்துக்கு அப்புறம் எந்த மாதிரி கிரகங்கள் வலிமையாக இருக்கு, ஸ்தான பலம் எப்படி இருக்கு, திக்பலம் எப்படி இருக்கு, திருப்பலம் எப்படி இருக்குது, எந்தெந்த கிரகத்தை எந்தெந்த கிரகம் கனெக்ட் பண்றாங்க அப்படிங்கிற வைத்துதான் உங்களுடைய கட்டுமானத்தின் வலிமை, கட்டிடங்களின் பாதுகாப்பு. ஸ்ரீ துர்கா டிஎம்டி கம்பிகள். BVR Garden Signature Living டி நகர் இப்போ திருவள்ளூருக்கு வந்தாச்சு. நியர் டி மார்ட் ஆன் நியூ பைபாஸ் ரோட், திருவள்ளூர் நகராட்சிக்குட்பட்டது. பிளாட் 20 லட்சம் முதல். கான்டாக்ட் 9955511814. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, தனுசு ராசிக்காரர்களுக்கு 2026 பிப்ரவரி மாதம் எத்தகைய ஒரு மாதமாக இருக்க போகுதுங்கிறது நம்ம பார்க்க போறோம். சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில தேவையில்லாத, அதாவது மிகைப்படுத்தி சொல்றது, பரிகாரங்கள் அது மாதிரி விஷயத்துக்குலாம் போகாமல் உள்ளது உள்ளவாறு அறிவியல் சார்ந்த முறையில கர்மா எப்படி செயல்பட போகுது எதையும் மிகைப்படுத்தாமல் நம்ம பார்க்க போறோம். அந்த அடிப்படையில பாத்தீங்கன்னா பிப்ரவரி 2026 பிறக்கும் பொழுது தனுசு ராசிக்காரர்களுக்கு ராசி அதிபதி ஆகிய குருவே ராசியை பார்க்கிறார். சனி 4ஆம் இடத்துல இருக்கிறார், ராகு 3ஆம் இடத்துல இருக்கிறார், கேது 9ஆம் இடத்துல நீடித்திருக்கிறார். அதுல எந்த விதத்திலையும் மாற்றம் இல்லை. சரி, மாத கிரகமாகிய ராஜோகாதிபதியாகிய செவ்வாய் பாத்தீங்கன்னா மாதத்தின் மிடிலுக்கு அப்புறம் செகண்ட் தேர்ட் வீக் அப்புறம் வரக்கூடிய மாற்றம் என்னன்னா, 2ஆம் இடத்துல இருந்து 3ஆம் இடம் மாறி குரு பார்வை பெறுகிறார்கள். அதே சமயத்துல புதன், சுக்கிரன், சூரியன் எல்லாமே வந்து மாதம் செகண்ட் வீக் தேர்ட் வீக்ல வந்து 2ஆம் இடத்துல இருந்து 3ஆம் இடத்துக்கு மாறுறாங்க. இது வந்து கொஞ்சம் நல்ல ஒரு அமைப்பு தான். ஏன்னா மாறினாலும் குருவின் பார்வை பெறுகிறார்கள். இதுவரை வந்து உங்களுடைய பண விஷயத்துல வந்து கொஞ்சம் ஒரு மாதிரியான ஒரு அமைப்புகள், சில விஷயங்கள் நீங்க எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறீர்கள். பண விஷயம் வந்து வர வேண்டிய பணம் வராம இருக்குதுங்கிறவங்களுக்குலாம் பாத்தீங்கன்னா டக்குன்னு ஒரு போர்ஷன் ஆஃப் த அமௌண்ட் வரக்கூடிய அமைப்புகள், எப்போ போட்ட இன்வெஸ்ட்மெண்ட் ரிட்டர்ன்ஸ் கிடைக்கிறது, யாருக்கோ கொடுத்த அமௌண்ட் திருப்பி வர்றது, இன்வெஸ்ட்மெண்ட் ரிட்டர்ன்ஸ் வர்றது, நம்ம ஒரு மாதிரி சைடு இன்கம் வர்றது, அதே சமயத்துல கொஞ்சம் சில கடன் பிரச்சனைகள்லாம் சால்வ் பண்ணிக்கிறது, அது மாதிரி சில விஷயங்கள், பாசிட்டிவான சில விஷயங்கள், இடம் சார்ந்த விஷயங்கள், மெடிக்கல் ரிலேட்டடான விஷயங்கள், ரியல் எஸ்டேட்ல இருக்கிறவங்களுக்கு எல்லாம் நல்ல ஒரு லாபம் பெறக்கூடிய ஒரு அமைப்பு வந்து கண்டிப்பாக அந்த உச்ச செவ்வாய் வந்து குருவின் பார்வை பெறுவதனால நல்ல அமைப்புகள் இருக்கு. எப்பவுமே ராஜோகாதிபதி வந்து முதல் 2 வாரம் உச்சம் பெற்றிருக்கிறது நம்ம ஒரு நல்ல அமைப்பு. ஏன்னா தனுசு ராசிக்கு செவ்வாய் முக்கியமான கிரகம். 2ஆம் இடத்துல இருந்தாலும் ஓரளவுக்கு பூமி சம்பந்தப்பட்ட விஷயங்கள், கேட்டரிங், விளையாட்டு, மெடிக்கல் ரிலேட்டடான விஷயத்துல இருக்கிறவங்களுக்கு எல்லாம் நல்ல ஒரு பலன் கொடுக்கக்கூடிய அமைப்பு கண்டிப்பாக உண்டு. அதுவும் இல்லாம ராசியை குரு பாக்குறதுனால எல்லாமே சமாளிச்சுக்கிற அளவுக்கு இருக்கும். சனியும் 10ஆம் பார்வையா பாக்குறதுனால ஸ்ட்ரெஸ், வேலை பலுல அதிகமாக இருந்தாலும் ஓரளவுக்கு சமாளிச்சுக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கு. குடும்பத்துல ஒரு நிம்மதி இருக்கும். நண்பர்கள் வட்டாரத்துல வந்து அப்பப்போ வந்து கேளிக்கைக்காக சேர்றது, நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்றதுங்கிற மாதிரி விஷயங்கள் எல்லாமே எல்லா வயதினருக்குமே ஓரளவுக்கு ரிலாக்ஸிங் விஷயங்கள் இருக்கு. ஏன்னா குரு ராசியை பார்க்கும் பொழுது எந்த நாள் சில பண விஷயத்திலையும், உறவுகள் விஷயத்திலையும், வேலை தொழில் விஷயத்திலையும், படிப்பு விஷயத்திலையும் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் இருந்தாலும் அதை சமாளிக்கக்கூடிய அளவுக்கு நல்ல ஒரு அமைப்பை கொடுக்கக்கூடிய அமைப்பு தனுசு ராசிக்காரருக்கு நீடித்து இருக்குது. 9ஆம் இடத்துல கேதுவும் 3ஆம் இடத்துல ராகு இருக்கிறதுனா என்னன்னா, இளைய சகோதர சகோதரர்களுக்கு கொஞ்சம் பார்த்துக்கணும். அப்பாவின் உடல் நலத்துக்கு கொஞ்சம் பிரச்சனைகள் வந்து சரியாகலாம், அது கொஞ்சம் பார்த்துக்க வேண்டிய அமைப்புகள் இருக்கு. வெளிநாடு போகணும், வெளிநாடு போக சம்பந்தப்பட்ட விஷயத்துல இருக்கிறவங்களுக்கு வெளிநாடு டக்குன்னு டிராவல் கிடைக்கக்கூடிய அமைப்புகள், விசா கிடைக்கக்கூடிய அமைப்புகள், வேலை விஷயமாக போகக்கூடிய அமைப்புகள் அதெல்லாம் கொஞ்சம் உண்டு. சோ எப்பவுமே பாத்தீங்கன்னா இந்த ராஜோகாதிபதி வலுத்து அதே சமயத்துல ராசியை குரு பார்க்கும் பொழுது இந்த மாதிரி கடந்த 2025 இருந்து நீங்க என்ன மாதிரி முயற்சிகள் எல்லாம் போட்டீங்களோ அது எல்லாமே மாறி அடுத்த வரக்கூடிய ஜூன் மாதத்துக்கு அப்புறம் நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் டெவலப்மெண்ட் நோக்கி போய் கொண்டிருக்கக்கூடிய தனுசு ராசிக்காரர்களுக்கு பிப்ரவரி மாதம் ஒரு நல்ல மாற்றங்களை கொடுத்தது. நெக்ஸ்ட் வரக்கூடிய டெவலப்மெண்ட்டுக்கு வேணுங்கிற ஒரு அடிப்படையான சில விஷயங்கள் நடந்து ஏறியது அப்படிங்கறதை கொடுக்கக்கூடிய நல்ல ஒரு பயிற்சியாக செவ்வாய், புதன், சுக்கிரன், சூரிய பயிற்சிகள்லாம் வந்து மாதத்தின் நடுவுல நடக்கிறது. பாத்தீங்கன்னா செகண்ட் ஹாஃப்ல வந்து சில பெனிஃபிட்ஸ் கிடைக்கக்கூடிய அமைப்புகள், இதுவரை வராத பணம் எல்லாம் கொஞ்சம் கிடைக்கிறது, சைடு இன்கம், ஷேர் மார்க்கெட், ரியல் எஸ்டேட் மூலமாக சில லாபங்கள் பெறுவது, திருமண விஷயங்கள், திருமண தடைகளா போயிட்டு இருக்கிறவங்களுக்கு டக்குன்னு ஒண்ணு நடக்கிறது, இடம் விட்டு இடம் மாறுறது, ப்ரொமோஷன் எதிர்பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு டக்குன்னு ஒரு சேஞ்சஸ் கிடைக்கிறது, ஒரு விஷயத்தை கொடுத்து இன்னொரு விஷயம் வாங்குவது, பழசை கொடுத்து புதுசு வாங்குறது, வண்டி வாகனத்தை அப்கிரேட் பண்றது, அது மாதிரி நல்ல ஒரு சுகத்துவமான நல்ல விஷயங்கள்லாம் நடக்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு. தொழில் மேன்மை உண்டு. படிக்கிற மாணவர்களும் பாத்தீங்கன்னா இதுவரை கொஞ்சம் அப்படி இப்படி படிச்சுட்டு இருந்தவங்களுக்கு இப்ப என்ன படிக்கணும், என்ன மாதிரி ஒரு ஃபீல்ட் அவங்க சூஸ் பண்ணவங்களுக்குலாம் ஒரு கிளாரிட்டி கிடைக்கக்கூடிய அமைப்புகளாக இருக்குதுங்க. இதுதான் வந்து தனுசு
ராசியானக்காரர்களுக்கு பிப்ரவரி 2020 பொதுவான பலன்களை உள்ள உங்களுடைய ஜென்ம டைம்ல, அதாவது எந்த நேரத்தில் பிறந்தீங்க, எந்த தேதியில பிறந்தீங்க, எந்த ஊர்ல பிறந்தீங்கிறத கொடுத்தா என்ன மாதிரி ஜாதகம் வருது, எந்த லக்னத்துல பிறந்திருக்கீங்க அப்படிங்கறது போட்டு இப்ப நடக்கக்கூடிய தசாபுக்திகள் சிறப்பான தசாபுக்திகளாக, யோகமான தசாபுக்திகளாக போய்கொண்டிருக்கிறதா அல்லது வரக்கூடாத தசைகள் சுமாரான தசைகளா போகுதாங்கிறது பொறுத்து இப்ப நான் சொன்ன யோக பலன்கள் யோகமான தசைகள் நடக்கும் பொழுது யோகமாகவும், இன்னும் கொஞ்சம் அதிகமாகவும், கொஞ்சம் சுமாரான தசைகள் நடக்கும் பொழுது சாதகமற்ற பலன்கள் கொஞ்சம் தூக்கலாம இருக்கிற மாதிரி நீங்க எடுத்துக்கணும். இப்ப நம்ம சொன்ன இந்த 2026 பிப்ரவரி மாதோட கோச்சார பலன் ஒரு பொதுவான பலன், ஒரு 30-40% தான் பாதிக்குமே ஒழிய உங்களுடைய ஜென்ம ஜாதகத்துல என்ன தசாபுக்திகள் போயிட்டு இருக்கு, என்ன ஆதிபத்தியம் இருக்கக்கூடிய அமைப்புகள் போய்கொண்டிருக்கிறது, எந்த மாதிரி கிரகங்கள் வலிமையாக இருக்கு, ஸ்தான பலம் எப்படி இருக்கு, திக்பலம் எப்படி இருக்கு, திருக்பலம் எப்படி இருக்குது, எந்தெந்த கிரகத்தை எந்தெந்த கிரகம் கனெக்ட் பண்றாங்க அப்படிங்கிற வைத்துதான் உங்களுடைய போன ஜென்மத்தில் செய்த பாவ புண்ணியங்களுக்கு தகுந்த மாதிரி சார்ட், அங்கதான் உங்களுக்கு கர்மாவும் ஜாதகமும் கனெக்ட் ஆகுதுங்கிறத நம்ம தெரிந்து கொண்டு அதுக்கு தகுந்த மாதிரி மாறவே மாறாத தசாபுக்திகளும் மாறிக்கொண்டு இருக்கக்கூடிய கோச்சார அமைப்பு ரெண்டையுமே சேர்த்து வைத்து பார்க்கும் பொழுது துல்லியமான பலன்கள், அதாவது அடுத்து வரக்கூடிய ஷார்ட் டேர்ம் 2-3 மாதங்கள் எப்படி இருக்கு, அடுத்து வரக்கூடிய ஒரு மீடியம் டேர்ம் ஒரு 8 மாதத்திலிருந்து 1 வருடம் எப்படி இருக்கு, அடுத்து வரக்கூடிய லாங் டேர்ம் பிளான் எப்படி நமக்கு வாழ்க்கை எப்படி செயல்பட போகிறதுங்கிற மாதிரி விஷயங்கள் சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில எதையும் மிகைப்படுத்தாமல் உள்ளது உள்ளவாறு நம்ம பரிகாரங்கள் அங்க போனா இங்க போனா இது நடக்கும் அங்க நடக்கும்ங்கிறதா இல்லாம எது மாதிரி நடக்கிற வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கறதை நம்ம பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளுடைய வாழ்க்கை சம்பவங்களை முடிவு செய்து கொண்டு அதுக்கு தகுந்த மாதிரி திட்டங்களை தீட்டி அதுக்கு தகுந்த மாதிரி டைம்ல நாம அந்த முயற்சிகளை செய்யுமே ஆனால் தேவையற்ற சமய விரயங்கள், தேவையற்ற பொருள் விரயங்களை தவிர்த்து ராங் டைரக்ஷன்ல சில நேரம் போய் நம்மளுடைய விஷயத்தை, நம்மளுடைய வாழ்வாதாரத்தை நாமளே கொஞ்சம் பிரச்சனை பண்ணிக்கிட்டு அப்படி பண்ணாமல் கரெக்டான பாதையில் எந்த விதத்திலும் பண விரயங்கள், சமய விரயங்களை தவிர்த்து எதிர்நீச்சல் போடாமல் நமக்கு எந்த மாதிரி ஒரு விஷயங்கள் நமக்கு பிராப்தமாக இருக்கிறது, எந்த துறை நமக்கு பிராப்தம், என்ன மாதிரி படிப்பு நமக்கு நல்லா வரும், எதுல நம்ம ஷைன் ஆகும், எது மாதிரி நமக்கு வேலையா, தொழிலா, கார்பரேட்டா, பிரைவேட்டா, அரசு சார்ந்த விஷயமா, எந்த துறை நமக்கு நல்லா இருக்குங்கிறதெல்லாம் சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில துல்லியமாக நம்ம எடுத்துக்கொண்டு அதுக்கு தகுந்த மாதிரி வாழ்க்கை பயணங்களை நாம முடிவு செய்து அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம போனோம்னா வாழ்க்கையில் எளிதில் எந்த விதத்திலும் தேவையற்ற டைம், நம்மளுடைய ஆகாத விஷயங்கள், சில பேர்ல பாத்தீங்கன்னா எந்த விதத்திலையும் உதவாத சில தொழில்களை செய்து கடன் பட்டு அந்த கடனிலிருந்து மீண்டுவதற்கு நம்ம போராடி கூடிய அமைப்பு இருக்கு. அவங்க முதலே எந்த நேரத்தை செய்யலாம், எந்த டைம்ல நம்ம அந்த செய்யலாம், எந்த தொழில் நமக்கு ஒத்துக்குங்கிற மாதிரி விஷயங்களை தெரிந்து அதுக்கு தகுந்த மாதிரி முடிவுகளை எடுத்திருந்தா இது மாதிரி தேவையற்ற பொருள் விரயங்களை எல்லாம் தவிர்த்திருக்கலாம். அந்த விதத்துல உத்வேகம் செய்யக்கூடிய ஒரு கிளாரிட்டியை கொடுக்கக்கூடிய நம்மளுடைய பிராப்தத்தை நாமளே தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு சாஸ்திரமாகிய இந்திய வேத ஜோதிடம் சயின்டிபிக் அடிப்படையில நாம பார்த்து எந்த விதத்திலேயே நம்ம மூலமணிக்குள் போகும்பொழுது நம்மளுடைய வாழ்வாதாரத்தையே நாமளே அறிந்து நம்மளுடைய கர்மா எப்படி செயல்படுதுங்கிறது தெரிந்து அதுக்கு தகுந்த மாதிரி வாழ்க்கை முடிவுகளை எடுத்து வாழ்க்கையில் எளிதில் வெற்றி பெற முடியும் என்று சொல்ல விரும்புகிறேன். மீண்டும் மற்றொரு காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு பக்தி கஃபே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.